துறைகளிலும் பெண்கள் சாதனை படைக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மகளிர் தின வாழ்த்து. வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் 14 வயதுடைய பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி செலுத்தும் நிகழ்ச்சியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். மத்திய அரசின் சுகாதாரத்துறை 14 வயதுடைய பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினை தடுக்க இலவச HPV தடுப்பூசி போட உத்தரவிட்டதன் அடிப்படையில் புதுச்சேரியில் 14 வயதுடைய பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இலவச HPV தடுப்பூசி செலுத்தும் முகாமினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்து தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பாமகள் கவிதை, டாக்டர் ரவிவர்மன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தோமுசா தலைவர் அங்காளன், விவசாய அணி துணை அமைப்பாளர் காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை, தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் சபரிநாத், கிளைக்கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அண்ணா இங்கே பாருங்க, நான் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கண்ணா மேடம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் புதுச்சேரிக்கான தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டத்தில் திரளான தமிழக வெற்றி கழகத்தினர்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டை புவன்கரே வீதியில் உள்ள அகத்தியர் மகாலில் நடைபெற்றது. இதில் தேர்தல் அறிக்கைகள் குறித்தும், தேர்தல் நிலைப்பாடுகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு தொகுதி சார்பாகவும் கொண்டுவரப்பட்ட அறிக்கைகள், தீர்மானங்களை புதுச்சேரி மாநில தேர்தல் கண்காணிப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் பெற்றுக்கொண்டார். இக்கூட்டத்தினை முதலியார்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழக தொகுதி தலைமை நிர்வாகி மணிபாலன், கழக நிர்வாகி சந்திரமௌலி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, முன்னாள் IG சந்திரன், கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் வழக்கறிஞர்கள், சமூக சேவகர்கள், தொகுதி தலைமை நிர்வாகிகள், அணி தலைமை நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி வளர்ச்சிக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறிவிக்கப்பட உள்ள தேர்தல் அறிக்கை மற்றும் வாக்குறுதிகள் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சமூகத்தில் சாதித்த மகளிர்களுக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருதினை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வழங்கினார். புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் பொது செயலாளர் மற்றும் ஆங்கிலோ இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகி லட்சுமி வரவேற்புரை ஆற்றினார். கலை மாமணி சரோஜா பாபு முன்னிலை வகித்தார். சிகரம் சேவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சமூகத்தில் சாதித்த மகளிர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி, தமிழ் பேராசிரியர் விஜயராணி, மகளிர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோச்சனா, அணுக் முதியோர் இல்ல தலைவர் சோஃபியா மேரி, ஜோஸ்வின், சியாமலா தேவி ஆகியோருக்கும் சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை ஆசிரியர் காயத்ரி தொகுத்து வழங்க ஆசிரியர் ஜெயதேவி நன்றியுரையாற்றினார். இதில் ஏராளமான மகளிர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பில் சிதாரா 2026 மகளிர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மகளிர்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் சார்பில் சிதாரா 2026 மகளிர் தின கொண்டாட்டம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள
ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஸ்டார் குடும்பத்தினர் மகளிர் சாதனைகளையும் வலிமைகளையும் கொண்டாடும் 2ஆம் ஆண்டு மகளிர் தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மகளிர்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 10க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மகப்பேறு மருத்துவம், இதய மருத்துவம், கண் பரிசோதனை மற்றும் சிகிச்சை முகாம், பல் மருத்துவம், பொது மருத்துவம், பிசியோதெரபி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. இதில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் மேனகா கார்மேகம் மற்றும் மருத்துவர் தீன தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மண்டல மேலாளர் சேகர் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் புதுச்சேரி அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குழுவினர்கள் செய்திருந்தனர். இந்த மருத்துவ முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவை மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கணினி பொறியியல் துறையும் ஃபண்டமெண்டல் லேப்ஸ் நிறுவனம் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம்.